கொடுக்கிற மருந்தை காட்டலாம். உன் வாயினாலே அறிக்கை செய்கிற அறிக்கை அது பவர்ஃபுல்லானது. இயேசுன்னு சொல்றதுக்கே உனக்கு வாய் வர மாட்டேங்குது. நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே உனக்கு வெக்கமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் விசுவாசத்தை நீ அறிக்கை நீ பண்ணுவ. உன் வாழ்க்கையிலே நீ சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். உன் விசுவாசத்தை இருதயத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்தை உன் வாயிலே நீ அறிக்கை செய்தால் உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும். உன் விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். ரட்சிப்பு தெரியுமா? பாஸ்டர் மல்லிகைப்பூ பார்த்துக்கிறேன், ரோஜாப்பூ பார்த்துக்கிறேன், அது என்ன பாஸ்டர்? சும்மா இந்த மூக்குச்செடி போகணும், ஜுரம் போகணும், வயிற்று வலி போகணும், எனக்கு காரம் வரணும், பங்களா வரணும், பணம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரட்சிப்பு கிடையாது. மாத்திரம்தான் என் பாவ மன்னிப்புக்காக இயேசு ஒருவர்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வந்தவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11 சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை எடுப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? சொல்ல நீ ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுவை நம்பி பாவ மன்னிப்பு அடைஞ்ச ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டவர் தலை சீராமக்குள்ளே இருக்க வேண்டும். வேத வசனம் உன்னுடைய வாயில் வார்த்தையிலே இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை அறிக்கை. எல்லாத்துக்கும் வேத வசனம் இருக்குது. அதை சொல்லி செய்ய ஒரு வியாதி வந்துச்சு. இப்ப சரீரத்துல ஒரு வியாதி, தீராத வியாதி ஒன்று வந்துருச்சுன்னா நமக்குள்ள குழப்பம் வந்துடும், நமக்குள்ள பயம் வந்துடும், நமக்குள்ள சோர்வு வந்துடும், நமக்குள்ள சந்தேகம் வந்துடும். நம்ம வராத ஏன் நான் சர்ச்சுக்கு போனேனே, எனக்கு ஏன் அந்த சரீரத்துல வியாதி வந்துச்சு, அதுவும் தீராத வியாதி வந்துச்சு அப்படிங்கிற குழப்பம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், பயம் வந்துடும். அதுக்காக தான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டும். தீங்கு நாட்கள் கொண்டு நம்ம எல்லாருக்கும் வரும். என்ன அது தீங்கு நாட்கள்? அதாவது சோதனை நாட்கள், உபத்திரவ நாட்கள். சாத்தான் நம்மை குறிவைத்து தாக்கும் போது அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு என்ன வேணும்? சர்வாயுத வர்க்கம் தேவை. ரோமாபுரி ஜெயிலில் அடைக்கப்பட்டது. அப்ப ரோமாபுரி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த எபேசியர் சபைக்கு என்ன செய்யறார்? லெட்டர் எழுதுகிறார். அதுதான் இந்த எபேசிய புஸ்தகம். அப்போ அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஜெயில், அதாவது போலீஸ், அந்த ஜெயிலில் ஒரு போலீஸ் இருப்பான்ல, அந்த வார்டன், அவன் என்ன செஞ்சிருக்கான்? எல்லாத்தையுமே அணிஞ்சிருக்கான். கச்சையை கட்டி பட்டையை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு, கேடகத்தை வச்சுக்கிட்டு, பாதலை ஷூ மாட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? பவுலை அங்க பாதுகாத்து இருக்கிறான். பவுலு அவனை பார்க்கும் பொழுதுதான் என்ன செய்யறாரு? இந்த அதிகாரத்தை எழுதுறாரு. எப்படி? ஒரு சாதாரண ஒரு சிப்பாயே அவன் என்ன செய்யறான்? கிரீடத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் பட்டயத்தை வச்சுக்கிட்டு, கேடகத்தை வச்சுக்கிட்டு, பாதலட்சை போட்டுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அவன் ஜாப்பண்ணையா பிடிச்சிட்டு இருக்கிறானே. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், சாத்தான் ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவியான சாத்தானை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், இவன் கூட நம்ம என்ன செய்யலாம்? இவன் சரீரத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். நாம எதில் மாட்டிட்டு இருக்கிறோம்? ஆவியில நம்ம இதெல்லாம் மாட்டிக்கிட்டு சாத்தானை எதிர்த்து நின்றான்னா அவனை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கற்பனையோட ஒரு ஆவியானவருடைய படத்தோட இந்த அதிகாரத்தை செய்யறாங்க. சரீரத்திலே இல்லை, சாத்தான் ஆவியிலே இருக்கான். ஆவியாக இருக்கிற சாத்தான் சரீரத்திலே இருக்கிற மனிதர்களையும் அவன் கெடுத்து விடுவான். கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளராய் இருக்கிற நம்மை விசுவாசத்திலிருந்து கவிழ்த்து கூடவும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடுப்பதுதான் அந்த சாத்தானுடைய முக்கியமான வேலையாகும். ஆவியிலே இருக்கிற அந்த சாத்தானை இந்த சரீரத்திலே, இந்த சரீரத்தின் பிளத்திலே, இந்த சரீரத்தின் சக்தியினாலே, இந்த சரீரத்தின் புத்தியினாலே ஆவியிலே இருக்கிற அந்த சாத்தானை நம்மால் என்ன செய்ய முடியாது?
வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும் பொல்லாமல் எரியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொள்ளுங்கள். நாம் பார்த்தோம் அருமையான தேவ பிள்ளைகளே, சர்வாயுத தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாக பிசாசை நாம் எதிர்த்து போராடி இந்த பூமியிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். இதில் மீதமுள்ள காரியத்தை இன்றை பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலியமாய் நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாருடைய இருதய மனக்கண்களை நீர் திறந்துள்ளாக. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்து நாங்கள் விழித்து உள்ளவர்களாய், ஆண்டவரே, சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய தேவ சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொண்டு ஆவிக்குரிய யுத்தம் பண்ண கர்த்தரின் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். சைத்தானோ ஆತನು ಶರೀರದಲ್ಲಿ ಇಲ್ಲ, பிசாசு சரீரத்திலே இல்லை, சாத்தான் ஆவியிலே இருக்கிறான். ஆவியாய் இருக்கிற சாத்தான் சரீரத்திலே இருக்கிற மனிதர்களை அவன் எடுத்து கொடுப்பான். சரீரத்திலே இருக்கிறதான அதிகாரிகள் மூலியமாகவும் சரீரத்திலே இருக்கிறதான ராஜ்ய விக்திகள் மூலியமாகவும் சரீரத்திலே இருக்கிற மனிதர்கள் மூலியமாகவும் சாத்தான் அவர்களுக்குள்ளே ஆவியிலே புகுந்து அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளராய் இருக்கிற நம்மை விசுவாசத்திலிருந்து கவிழ்த்து போடவும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடுப்பதுதான் அந்த சாத்தானுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் சரீரத்திலே இருக்கிறோம். நீங்களும் நானும் சரீரத்திலே இருக்கிறோம். ஆவியிலே இருக்கிற அந்த சாத்தானை இந்த சரீரத்திலே, இந்த சரீரத்தின் பலத்திலே, இந்த சரீரத்தின் சக்தியினாலே, இந்த சரீரத்தின் புத்தியினாலே ஆவியிலே இருக்கிற அந்த சாத்தானை நம்மால் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அவனை ஜெயிக்க முடியாது. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், சாத்தான் ஆவியில் இருக்கிறான். அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் சரீரத்தில் இருக்கிறனா ஆவிக்குள்ளராக இருந்து ஆவியாய் இருக்கிற சாத்தானை நாம் போராடினால்தான் நம்மால் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் கண்ணுக்கு புலப்படாதவன். சாத்தானை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? சைத்தானை ಯಾರಾದರೂ ನೋಡಿದಿರಾ? ನೋಡಿಲ್ಲ. ಆದರೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವ ಸೈತಾನು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಆತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ?
ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ಆತನೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ವ್ಯಾಧಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, ಕಷ್ಟಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, ತೊಂದರೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, ಮನುಷ್ಯನು ಬೇಜಾರು ಮಾಡಿಸ್ಬಿಡ್ತಾನೆ, ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಮನುಷ್ಯರನ್ನು ಬೇರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ಮನುಷ್ಯರುಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ, ಎಬ್ಬಿಸಿಬಿಡ್ತಾನೆ. ಅವ್ರಿಗೂ ಕೋಪವನ್ನು ರೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕುಷ್ಟಿಕೆ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಧಿಕಾರಗಳಲ್ಲಿ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ, ಬಂದ್ಬಿಡ್ತಾನೆ. ಇದೆಲ್ಲ ಮಾಡುವುದು ನಮಗೆ ಕಣ್ಣಕ್ಕೆ ಕಾಣದೇ ಇರುವ ಸೈತಾನು ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತು ನಿಮಗೆ? ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த சரீரத்தில் பலத்திலே, சரீரத்தினுடைய சக்தியினாலே, சரீரத்தினுடைய புத்தியினாலே அந்த சாத்தானை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, அவனை வீழ்த்த முடியாது. சாத்தான் அவனை சாதாரணமாக நீங்கள் எடை போடாதீர்கள். சத்துரு உங்களையும் என்னையும் காட்டிலும் அவன் பலசாலி. ஆனால் தேவனை காட்டிலும் அவன் பலசாலி அல்ல. ஆகவே தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய பலத்தினாலும் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆகவேதான் சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், ஆவியிலே தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொன்னா, பவுல் ரோமாபுரியில ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரோமாபுரி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ரோமாபுரி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த எபேசியர் சபைக்கு என்ன செய்யறார், லெட்டர் எழுதுகிறார். அதுதான் இந்த எபேசிய புஸ்தகம். அப்போ அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஜெயில், அதாவது போலீஸ், அந்த ஜெயிலில் ஒரு போலீஸ் நின்றுருப்பான்ல, அந்த வார்டன், அவன் என்ன செஞ்சிருக்கிறான், எல்லாத்தையுமே அணிஞ்சிருக்கிறான். கச்சையை கட்டி, பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, கேடகத்தை வச்சுக்கிட்டு, பாதரட்சையை ஷூ மாட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யறான், பவுல அங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். பவுலு அவனை பார்க்கும் பொழுதுதான் என்ன செய்யறாரு, இந்த அதிகாரத்தை எழுதுறார். எப்படி, ஒரு சாதாரண ஒரு சிப்பாயே அவன் என்ன செய்யறான், கிரீடத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் பட்டயத்தை வச்சுக்கிட்டு, கேடகத்தை வச்சுக்கிட்டு, பாதரட்சையை போட்டுக்கிட்டு அவன் என்ன செய்யறான், நம்மளை அவன் பாதுகாத்துக்கிட்டு அவன் ஜாப்பானையா விழிச்சுக்கிட்டு இருக்கிறானே. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், சாத்தான் ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவியான சாத்தானை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், இவன் போல நம்ம என்ன செய்யணும், இவன் சரீரத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறான், நாம எதுல மாட்டிக்கிட்டு இருக்கணும், ஆவியில நம்ம இதெல்லாம் மாட்டிக்கிட்டு சாத்தானை எதிர்த்து நின்னாதான் அவனை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கற்பனையோட, ஒரு ஆவியானவருடைய பலத்தோட இந்த அதிகாரத்தை என்ன செய்யறாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சில பேர் புரிஞ்சது மாதிரி கூட நீங்க அல்லையே சொல்றீங்க. ரைட், உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் நீங்க எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಂಬಿ ಚರ್ಚ್ಗೆ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ಜಯವುಳ್ಳವರಾಗಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೀವು ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರ ತರ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗಗಳನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸಿದರೆ ಮಾತ್ರ ಜಯವುಳ್ಳವರಾಗಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13வது வசனத்துக்கு அது ஆதாரமாக, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளுங்கிற நம்ம ஒரு நாள் நமக்கு வரும். ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದೋಣ. 13ನೇ ವಾಕ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಫೆಸಿಯ. ಆದ್ದರಿಂದ ಕಠಿಣ ಯುದ್ಧವು ನಡೆಯುವ ದಿವಸದಲ್ಲಿ ಆ ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಮಾಡಬೇಕಾದದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஏசப்பாவை நம்பி நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்கல்ல, இல்லை என்ன பாருங்க, எல்லாம் கீழே பாதாளத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. பாதாளத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் வந்து இருப்பான். என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. தீங்கு நாட்கள் ஒன்று நம்ம எல்லாருக்கும் வரும். என்ன அது தீங்கு நாட்கள்? அதாவது சோதனை நாட்கள், உபத்திரவ நாட்கள்,
அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு என்ன வேணும்? சர்வாயுத வர்க்கம் தேவை. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு உபத்திரவம் வருது. உபத்திரவம்னா என்ன வரும்? நீ சர்ச்சுக்கு போகாதீங்க, சர்ச்சுக்கு போனா எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுவேன், சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் அடிப்போம், சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் கொள்ளுவோம், சர்ச்சுக்கு போகக்கூடாது, சர்ச்சை போடுவோம். இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ நாட்கள் நமக்கு வரும்போது இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் பயந்து போய்விடுவீங்க, நீங்க பின்வாங்கி போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது அது போகாத போது நீங்க பின்மாற்றத்துக்கு போயிடுவீங்க. நாங்க இயேசு சுவாமி மேலும் செய்யலையோ கீழோ செய்யலையோ அனி மீறி என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. நல்லா கவனிங்க, நாம் பரலோகத்துக்கு போவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை நம்பி வைக்கிறோம். எத்தனை பேர் இதை நம்பிக்கை? அல்லேலூயா. எதுக்கு போறதுக்கு? பரலோகத்துக்கு போவதற்காகத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த சபைக்கு வந்துருக்கோம். மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். மீதி உனக்கு வர்ற கஷ்டம், துக்கம், வியாதி, வருத்தம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். ஆகவே நாம் பரலோகத்துக்கு போவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் சில பேர் பரலோகத்தை யாரு பாஸ்டர் பார்த்தது? உயிரோடு இருக்கும் போதே நான் நல்லா இல்லை, அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டா நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்க. நீ பரலோகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த பூமியிலையும் உனக்கு எந்த நம்பிக்கை இருக்க? ஆமென். அல்லேலூயா. ஆகவே தீங்கு நாட்களிலே சோதனை, உபத்திரவம், பிரச்சனை, சாத்தானுடைய சகலவிதமான எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும்போது அதை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? இந்த ஆயுதங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி பார்ப்போம். ஆக இதுல நம்ம என்ன செஞ்சோம்? கச்சை, அதாவது கச்சை பார்த்தோம். அடுத்து என்னது? மார் கவசம் பார்த்தோம். அடுத்து பாதரட்சையும் பார்த்தோம். அடுத்து கேடகத்தையும் கொஞ்சம் பார்த்தோம். அதாவது கேடகம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம். கேடகத்துக்கு என்ன சொல்றாரு? விசுவாசம். அதாவது கேடகம் அப்படின்னு சொன்னா அந்த ரோமா போலீஸ்காரங்க என்ன பண்ணி, யுத்த வீரர்கள் என்ன செய்வாங்க? ஒரு கேடகத்தை பிடிச்சிருப்பாங்க. அந்த கேடகம் எப்படி இருக்குன்னு சொன்னா 4 அடி உயரம், 4 அடி உயரம், 4 அடினா இவ்வளவு உயரம், இவ்வளவு உயரம், 4 அடி உயரம், 2 அடி அகலம், 2 அடி அகலம். இத என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிடிச்சு வச்சுக்குவாங்க. இது ஏன் இப்படி பிடிச்சு வச்சிருப்பாங்கன்னா, வேற ஒருத்தவங்க அன்பு, வேற ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு விடும்போது இதை அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா சரீரம் முழுவதையும் என்ன செஞ்சுக்குமா? அது பாதுகாத்துக்கணும். ஆகவே தான் அந்த பவுல் சொல்றாரு, விசுவாசிகளும் என்ன செய்யணுமா? இந்த சரீரம் முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை கேடகமாக நீங்க என்ன செய்யணுமா? பிடிச்சு நிற்க வேண்டுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உயர்த்தி பிடித்து நிற்க வேண்டும். நமக்கு பயம், சோர்வு, குழப்பம், சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது விசுவாசத்தை நல்லா பிடிச்சு நிக்கணும். விசுவாசத்தை நம்ம பிடிச்சு நின்னாதான் நமக்குள்ள பயம், சந்தேகம், சோர்வு, குழப்பம் இதெல்லாம் வரும்போது தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய முழு சரீரத்தையும் அது என்ன செய்ய முடியும்? பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்ப சரீரத்துல ஒரு வியாதி வந்துருச்சு. இப்ப சரீரத்துல ஒரு வியாதி, தீராத வியாதி ஒண்ணு வந்துருச்சுன்னா நமக்குள்ள குழப்பம் வந்துடும், நமக்குள்ள பயம் வந்துடும், நமக்குள்ள சோர்வு வந்துடும், நமக்குள்ள சந்தேகம் வந்துடும். தர்மா வராத? ஏன் நான் சர்ச்சுக்கு போனேனே,
எனக்கு ஏன் அந்த சரீரத்துல வியாதி வந்துச்சு, அதுவும் தீராத வியாதி வந்துச்சு அப்படிங்கிற குழப்பம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், பயம் வந்துடும். அதுக்காக தான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும்? ஏ சாத்தானே, நீ கொடுத்த வியாதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன் விசுவாசத்தை உன் வாயில நீ சொல்லணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಿಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಪ್ರಿಯವೇ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಾಕೋದು ಪಾಸ್ಟರ್, ಬಿಟ್ರೆ ಸಾಕು ಪಾಸ್ಟರ್ ಆರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳಬೇಕು. ಅದೇ ವಿಶ್ವಾಸ. உடம்புல ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு, உடனே பயம் வந்துடும். லாக்டவுன் ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ, ಭಯ, ಸಂದೇಹ, ಸೋತು ಬಿಡ್ತೀರಾ. அப்ப நீங்க என்ன படிக்கணும்? விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். என் தேவன் என்னை காக்க வல்லவர். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலே வியாதி, நமக்கு பிரச்சனை, நமக்கு கஷ்டம், நமக்கு பண கஷ்டம், இப்படி வரும்போது விசுவாசத்தை உயர்த்தி நீ பிடிச்சாதான் உன் சரீரத்தை உன்னால பாதுகாத்துக் கொள்ள முடியும். டாக்டர் கொடுக்கிற மருந்தை காட்டணுமா, உன் வாயினாலே அறிக்கை செய்கிற அறிக்கை அது பவர்ஃபுல்லானது. என்னதான் சொன்னாலும் தத்துவம் சொன்னாலும் அங்கே ಏನು ಹೇಳಿದೆ? ಡಾಕ್ಟರ್ಗಳು ಕೊಡುವ ಔಷಧಿ ಪವರ್ಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಬಾಯಿನಲ್ಲಿ ಆರಿಕೆ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ಆರಿಕೆ, ಅದು ದೊಡ್ಡ ಪವರ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரதமர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை, இருதயத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்தை உன் வாயிலே நீ அறிக்கை செய்தால் உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும், உன் விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். சும்மா உன்னை இயேசு சாமியை நம்பிக்கிட்டு தாத்திரம் 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 இருந்தா ஒன்றுக்கு அதே ஆகாது. ಕೆಲವರು ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಉಪವಾಸಿತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ತೋತರ ಏನು ನಡೆಯಲ್ಲ. ವಿಶ್ವಾಸನೇ ಇಲ್ಲಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ. என்ன ஜெபம், என்ன பிரயோஜனம்? உன் நம்பிக்கையை உன் வாயின் வார்த்தையினாலே நீ வெளிப்படுத்த வேண்டும். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. என்னார்னு? போனார்னு நம்பிக்கிறீங்களா? என்னார்னு நம்பிக்கிறீங்க? நீங்க நம்பி இருக்கிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் நம்பி இருக்கிறீங்க? சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் கீழே சொல்லப்பட்டிருக்குல்ல, சகலத்தையும் 13வது வசனத்துல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த பூமியில நினைச்சதெல்லாம் செய்து முடிக்கணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்து முடிக்கணும், உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உன் இருதயத்திலே தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை உன் வாயில நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசுன்னு சொல்றதுக்கே உனக்கு வாய் வர மாட்டேங்குது. நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே உனக்கு வெக்கமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் விசுவாசத்தை நீ அறிக்கை எப்படி நீ பண்ணுவ? உன் வாழ்க்கையிலே நீ சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடித்தவர்களாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது நீங்க நேரா முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டாம்.
அப்பொழுதுதான் சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கோலியாத்தை தாவீது எதிர்த்து நிற்கும் போது ஓடி போயிட்டு உடனே போய் சண்டை போட்டானா? ஓடி போயிட்டு உடனே சண்டை போட்டானா? இல்ல. அவன் என்ன செஞ்சான்? ஒவ்வொன்னா அறிக்கை செஞ்சான். என்ன செஞ்சான்? ஒரு முறை கரடி வரும் பொழுது நான் என்ன செஞ்சேன்? வாயை கிழிச்சு போட்டேன். சிங்கம் வரும்போது அது வாயை நான் என்ன செஞ்சேன்? கிழிச்சு போட்டேன். அதே போல என் தேவன் இந்த கோலியாத்தையும் கிழிச்சு போடுவார் அப்படின்னு வாயில அவன் அறிக்கை செய்தான். நம்ம வாயில அறிக்கை செய்ய செய்ய செய்யத்தான் நம்முடைய சரீரத்துல ஒரு பெரிய பலன், ஆவிக்குரிய பலனும் சரீரத்துல பலன் உண்டாகும். ஆமென், ஆமென். நீ கஷ்டம் வரும்போது மூளையில போய் ஒண்டிக்கிட்டேன்னா, நீ வியாதி வரும்போது நீ வெட்ட முடிச்சு படுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஒண்ணும் நடக்காது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ உயர்த்தி பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இரட்சணியம் என்னும் தாளை சீரா. இரட்சணியம் என்னும் தாளை சீரா. இது தலை கவசம். எதிரி அவனை கொள்ளாதபடிக்கு அவனுடைய தலையை காப்பது போல இந்த ரட்சிப்பு என்னும் தலை கவசம் நம்மை சாத்தான் கொள்ளாதபடிக்கு, சாத்தான் ஜெயிக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும். அது என்ன? ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. ரட்சணியம்னா என்ன? ரட்சிப்பு. என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா தெரியுமா? ரட்சிப்புனா தெரியுமா? என்ன போகுது? பாஸ்டர் மல்லிகைப்பூ பார்த்திருக்கிறேன், ரோஜா பூ பார்த்திருக்கிறேன். அது என்ன பாஸ்டர்? ரட்சிப்பு. உலகத்துல இந்த பூவெல்லாம் வாடி போயிடும். நீ தலையில வச்சாலும் எல்லா பூவும் வாடி போயிடும். ஆனா இந்த ரட்சிப்பு மட்டும் ஒரு நாளும் வாடவே விடக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? இயேசு மாத்திரம் என்னுடைய தேவன். எப்படி? இயேசு மாத்திரம்தான் தேவன். அவர் மாத்திரம்தான் என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தவர். அப்படின்னு நீ உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயிலே நீ என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சாதான் உனக்கு இந்த பாவம் மன்னிப்பு என்ற ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். இயேசுவை நீ எப்படி விசுவாசிக்கணும்? இயேசுவை நீ எப்படி? எல்லா கடவுளும் போல இயேசு ஒரு கடவுள். நோ. என் கஷ்டத்துக்காக நான் இயேசுவை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இல்ல. என் பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், அதனால நான் இயேசுவை நம்புறேன் இல்ல. இது ரட்சிப்பு கிடையாது. இது ரட்சிப்பு கிடையாது. இயேசு மாத்திரம் என் தேவன். சொல்லுங்க. இயேசு மாத்திரமே நல்ல தேவன். மிக்கதெல்லாம் எனக்கு கொத்தி இல்லை. எனக்கு தெரியும். நீ அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கல்லடிக்கணும். நமக்கு என்னத்துக்கு அந்த வம்பு? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் என் தேவன். என் பாவ மன்னிப்புக்காக இயேசு ஒருத்தர் தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோட எழுந்து வந்தவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா இந்த மூக்கு செல்லி போகணும், ஜுரம் போகணும், வயிற்று வலி போகணும், எனக்கு கார் வரணும், பங்களா வரணும், பணம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரட்சிப்பு கிடையாது. நீ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சு நீ சம்பாதிச்சேன்னா அது கிடைக்கும். ஆமென். மூக்கு செல்லி போக
இல்ல. அதுக்காகவும் நம்பணும், வேற நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் அதை அற்புதம் செய்வார். ஆனா ரட்சிப்பு எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, என் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக யார் மட்டும்தான் ரத்தம் சிந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் குணமானேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஒன்று ரெண்டு பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. இயேசு சொல்லுங்க, எனக்காக, என் பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். அப்படி நீங்க நம்பினால்தான் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். அந்த ரட்சிப்பு உங்க தலையில இருந்தால்தான், அந்த நம்பிக்கை உங்க தலையில இருந்தால்தான், அது கிரீடமா இருந்தால்தான் சாத்தான் உங்க தலையை வச்சு குறிபார்த்து என்ன செய்ய முடியாது, சுட முடியாது. ரட்சிப்புங்கிற தலை சீரா உன் மேல இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் உறுதியா இருக்கிறீங்க? சில பேர்ல இச்சிக்க தான் பண்ண முடியும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இச்சிப்பே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படாததுனாலதான் இன்னும் இச்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற. எதுக்கு? விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு, அசுத்தத்துக்கு, காமத்துக்கு, இது எல்லாத்துக்குமே, உலக ஆசைக்கு, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இந்த ஆசைகளுக்கெல்லாம் நான் இச்சிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா இன்னும் ரட்சிக்கப்படுது. பாவத்துக்கு செத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ பாவத்துக்கு இன்னும் சாகல, உலகத்துக்கு நீ சாகல, மாமிசத்தின் இச்சைக்கு நீ சாகல, கண்ணின் இச்சைக்கு நீ சாகல, ஜீவனத்தினுடைய பெருமைக்கு நீ சாகல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படல. நீ என்ன பண்ணல? போன வாரம் ஒரு பிரதர் வந்தார். கஷ்டமா, என் உடம்புல நாடாறு ரத்தம் ஓடுது. என்ன ரத்தம் ஓடுது? இது என்ன குரூப்னே தெரியலையே அப்படின்னு அப்படியே வீரமா பேசுறேன். அவ பாசமா சொன்னாங்க, உனக்குள்ள இயேசு ரத்தம் இல்லை. அப்ப அவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டது. நமக்குள்ள இந்த ஜாதி ரத்தமா ஓடுது. நமக்குள்ள ஜாதி ரத்தமா போகுது. நமக்குள்ள இயேசு ரத்தம் இருக்கிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட. நீ ಜಾತಿ ಇನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ನನ್ನ ಬ್ಲಡ್ ಇಂಥ ಜಾತಿ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. தலை கெட்டு போச்சு, தலை கெட்டு போச்சு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பெருமை, பெருமைனா கண்டத்துல இருக்குது எம்மை. கொஞ்சம் ரூ போட்டீங்கன்னா எருமை ஆயிடும். எம்மை யாவது பற்றி யாவது மேலே நமக்கு எம்மை. நான் பரலோகத்துக்கு போறேங்கிற ஒரு அந்த பெருமையை தவிர நமக்கு ஒரு பெருமை இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு எந்த பெருமையும் கிடையாது. எத்தனை பேர் நம்ம சொல்றீங்க? கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்துல பெருமை, இது நீ சாகல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ என்னதான் முக்காடு போட்டு தோத்திரம் பண்ணாலும் சரி, நீ பைபிள் எடுத்து நீ படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல சொல்றேன், நாம் ரட்சிக்கப்படலை. இந்த ரட்சிப்பு என்னும் தலை சீரா நமக்குள்ளே இருந்தாதான், நம் தலையில இருந்தாதான் சாத்தான் அவன் என்ன செய்வான்? நம்மளை கண்டு ஓடி போவான். இந்த ரட்சிப்பு கடவுள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு
ரட்சிக்கப்படுறாங்க தெரியுமா? ரட்சிப்பனே தெரியாது, ஆனா ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றவங்க நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் வியாதி இல்லாம இருக்கணும், நான் கஷ்டம் இல்லாம இருக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து நமக்கு முழுமையான விடுதலை. இதுதான் ரட்சிப்பு. பாவம் மன்னிப்பு. ஆண்டவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே. எத்தனை பேர் என் பாவம் ஆண்டவர் ரட்சித்து பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினதுனால என் ஆண்டவரை எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குவா? சொல்ல முடியும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்காரா? நிச்சயமா? சத்தியமா? உண்மையா? சொல்லுங்க. ஏன்னா இந்த நிச்சயமே இல்லைன்னா உனக்கு பரலோக நிச்சயமே கிடையாது. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமே இந்த பூமியில நமக்கு இல்லை என்று சொன்னால் பரலோக நம்பிக்கை நமக்கு இருந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பரலோகம் யாருக்குரியது? பரிசுத்தவான்களுக்குரியது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பூலோகம் யாருக்குரியது? பாவிகளுக்குரியது. பரலோகம் பரிசுத்தவான்களுக்குரியது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை தலையிலே கிரீடமாக அணிந்திருக்க வேண்டும். அது மேல உங்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். கடைசியாக வார்த்தை என்னும் பட்டை. அடுத்து என்னது? வார்த்தை என்னும் பட்டை. வார்த்தை என்னும் பட்டைன்னா என்ன? ஒவ்வொரு யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கும் என்ன வேணும்? பட்டயம். பட்டயம்னா என்ன சொல்ல? கத்தி. கத்தி இல்லாம நீ யுத்தம் பண்ணவே முடியாது. கத்தி இல்லாம நீ யுத்தம் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு கத்தி இந்த சரீரத்தில் போராடுவதற்காக அல்ல, இது ஆவிக்குரிய போராட்டத்தை நான் சொல்றேன். வார்த்தை, வசனம் என்ற அந்த பட்டயத்தை நம்ம என்ன செய்யணும்? கையிலே ஏந்தினவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? வேத வசனம் நமக்கு என்ன செய்யணும்? அதிகமா ஞாபகத்துல இருக்கணும். வேத வசனம் தான் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பட்டயம், ஒரு கத்தி. நீ வேத வசனத்தை உன் வாயில அறிக்கை பண்ணாம, வேத வசனத்தை சொல்லி நீ ஜெபிக்காம இருந்தேன்னா ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னா கூட பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அந்த பைபிளை சொல்லி சொல்லியாவது நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். நீ வியாதிக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வியாதிக்குரிய வசனங்கள் இருக்கிறது. உன் கடனுக்காக நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கடனுக்கான வசனங்கள் இருக்கிறது. உன் கஷ்டத்துக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அந்த கஷ்டத்துக்கான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபிச்சாதான் உன்னால அதிலிருந்து மீள முடியும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனம் தான் ஒரு பட்டை. அதை சொன்னாதான் சாத்தான் ஓடிப்போம். சாத்தானை விரட்டும் பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது சாத்தானுடைய சோதனை வந்தது. அப்போ ஏசப்பா என்ன செஞ்சாரு? வசனத்தை சொன்னதுனாலதான் சாத்தான் என்ன செஞ்சான்? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நீங்க வெறும் சர்ச்சுக்கு வந்து போனா மட்டும் உங்களுடைய பிரச்சனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், கடன் இதெல்லாம் போகா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனா வாழ முடியாது. சாத்தான் கண்ணுக்கு தெரியாதவன், ஆனா அவன் பலசாலி. அவன் மனுஷரிடத்திலே போய் நமக்கு விரோதமா எழுப்பி விட்டு யுத்தம் பண்ண வைப்பான். சோ அந்த யுத்தத்துல நாம இந்த சரீரத்துல யுத்தம் பண்ணனா ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. ஆகவே இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து ஆவிக்குரிய மனுஷங்களாக நம்ம எதிர்த்து நின்றால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதோட கூட நாம் இந்த ஆயுதங்களை எல்லாம் நம்ம எப்படி செய்யமா பண்ணணும்? ஜெபத்திலேயே அணிந்து கொள்ள வேண்டும்.
பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அதை போட்டுக்கிட்டு நிற்கும் பொழுதுதான் சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போம். நமக்கு விரோதமா சாத்தான் ஜனங்களை எழுப்பிடுவான், அதிகாரிகளை எழுப்பிடுவான், அப்புறமா அரசியல்வாதிகளை எழுப்பிடுவான், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எழுப்பிடுவான். நம்ம இந்த சரீரத்தில் போயிட்டு அவங்களால நம்ம என்ன செய்ய முடியாது? போராட முடியாது, அவங்களை யுத்தம் பண்ண முடியாது, நம்ம புத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்குள்ள ஒரே ஒன்று, ஜெபத்துல இது எல்லாத்தையும் தரித்தவர்களாக சாத்தானை எதிர்த்து நின்னோம்னா நாம் ஜெயமுள்ளவர்களாக ஜீவிக்கிறோம். ஒரு நாளும் உங்க பணத்தினாலேயோ இல்ல உங்களுடைய அரசியல் பலத்தினாலேயோ இல்ல உங்களுடைய புத்தியினாலேயோ உங்களுடைய சக்தியினாலேயோ சாத்தானை ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்ப நாம போராட வேண்டியது ஆவிக்குரிய நிலைமையில நாம் என்னன்னா, கச்சை என்ற சத்தியத்தை, உண்மையை, நம்பகத்தன்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், அதாவது நேர்மை, தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். சமாதானம் என்ற சுவிசேஷம் என்ற பாதரட்சையை காலணியாக, அதாவது பாதரட்சையாக அணிந்து கொண்டு எப்பொழுது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் உயர்த்தி பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்னும் தலை சீராக நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்ற உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு விரோதமா ஜனங்களை சாத்தான் எழுப்பி விடுறானா, அதிகாரிகளை எழுப்பி விடுறானா, பிரச்சனைகளை எழுப்பி விடுறானா, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவா, நான் இயேசுசாமி பிள்ளை, என் தலையில ரட்சிப்பு இருக்கிறது, நான் அவங்களோட சண்டை போடக்கூடாது, முழங்கால தான் போடணும், நான் அவங்களோட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உணர்வு, அந்த ரட்சிப்புங்கிற அந்த உணர்வு, அந்த ரட்சணியம் தலை சீராவை அணிந்து உள்ளவர்களாக வேண்டும். வார்த்தை என்னும் பட்டயத்தை, வேத வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? நல்லா மனப்பாடம் பண்ணணும். வேத வசனத்தை நீங்க நல்லா வாயில சொல்லி 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 பழக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಾಯಿನಲ್ಲಿ ನೀವು ಹೇಳ್ತಾ 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 ನೀವು ಆರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಅದು ಪಟ್ಟಯ, ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸುವ ಒಂದು ಪಟ್ಟಯ, ಒಂದು ಕತ್ತಿ, ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ. ನೀವು ಓದದೇ ಇರಬಹುದು, ಆದರೆ ದೇವರ ಸೇವಕರು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಎದ್ದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. ಎಲ್ಲಕ್ಕೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಯವನ ನಿಮ್ಮ ರೋಗಕ್ಕೂ ಕಷ್ಟಕ್ಕೂ ಅನ್ನೋ ತೊಂದರೆಗಳಿಗೂ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ಎಲ್ಲಕ್ಕೂ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೂ ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ದೇವರ ಬೈಬಲಲ್ಲಿ ಏನು ಕೊಟ್ಟವನೇ? ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟವನೇ. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಹೇಳಿ 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 ಸೈತಾನ ಓಡಿಸ್ತಾ ಇರಬೇಕು. அல்லேலூயா. புரிஞ்சனா சொன்னது? வேத வசனத்தை சொல்லி 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 நீ சண்டை போடும். யாருக்கிட்ட? புருஷன்கிட்ட, மனைவி கிட்ட இல்ல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய யுத்தம் எதில் இல்ல? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய சண்டை மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் இல்லை. நம்ம யாரு கூடயுமே சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. நீ முழங்கால போட்டா போதும், உன் சத்துரு உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ முழங்கால போட்டு என்ன சத்தம் இல்லாம முழங்கால் போட்டா சத்தம் போடுகிற கூட்டங்களை கர்த்தர் என்ன செய்வான்? அமைதிப்படுத்துவான். நீ சத்தம் இல்லாம முழங்கால் போடு. உனக்கு விரோதமா சத்தம் போடுகிற எல்லா கூட்டத்தையும் கர்த்தர் என்ன செய்வான்? ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள்.
அல்லேலூயா. நம்முடைய யுத்தம் எல்லாம் முழங்கால தான். நம்ம யுத்தம்லாம் எதில் தான் இருக்கணும்? யுத்தம் கிடையாது, யுத்தம். ನಿಮ್ಮ ಜಗಳವೆಲ್ಲ ಬಾಯಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಮೊಳಕಾಲಿನಲ್ಲಿ. ಮೊಳಕಾಲು ಊರಿ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನಿಮಗೂ ಬರುವ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವ ಗುಂಪುಗಳನ್ನು ದೇವರು ಚಂದನಿಸುವಂತೆ ದೇವರು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எந்த அதிகாரியானாலும் சரி, எந்த ராஜாக்கள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆனாலும் நம்முடைய முழங்காலுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய யுத்தம் எல்லாம் முழங்கால் தான். சொல்லுங்க, என்னுடைய யுத்தம் எல்லாம் முழங்கால் தான். அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உன் சத்துருவை நித்திரங்களாக மாற்றுவார். உன் சத்துருவை உன் காலின் கீழே கொண்டு வந்து விடுவார். உன் பிரச்சனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அதுக்காக நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க தரிச்சுக்கணும். மேல இல்லை. பவுல் அன்றைக்கு ரோமா அந்த சிப்பாயை பார்த்துதான் இதை எழுதுறான். அவனே சரீரத்தில் இப்படி போட்டுக்கிட்டு அவன் நிற்கிற பாதுகாக்கிறான்னு சொன்னான். கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக்கிட்டா தான் மிகப்பெரிய சத்துருவாகிய அந்த சத்துருவை நம்மளால என்ன செய்ய முடியும்? எதிர்த்துக்க. சாத்தான் தனியா இல்லைங்க. சாத்தான் தனியா இல்ல. சாத்தானோட கூட என்ன இருக்குது? பல பின்னணி கூட்டம் நிறைய இருக்குது. வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வானம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை சாத்தானுக்கு இருக்குது. அவனை சாதாரணமா இடம் விட்டு நீங்க வாழலாம். ஆனா அவைகளை காட்டிலும் நம் தேவன் நமக்கு பெரியவனாக இருக்கிறார். அவருடைய பலத்தோட, அவருடைய வல்லமையோட, அவருடைய சத்துவத்தோட, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தோட நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சேனை வந்தாலும் சரி நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை அழகவனிய மார்ட்டின் லூதர், இந்த மார்ட்டின் லூதருக்கு விரோதமான பலவிதமான கேஸ், பலவிதமான பிரச்சனை. அவரால் தாங்க முடியவே இல்லை. நாளைக்கு கேஸ் அட்டன் பண்ணணும். இவர் மேல பலவிதமான கேஸ் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் முழங்கால் படியிட்டேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட சேனைகளாக வந்தாலும் இந்த உலகமே எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் என் முழங்காலுக்கு விரோதமாய் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாள் முழுவதும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார். இவர் எதெல்லாம் பயந்தாரோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் அத்தனையுமே தவிடுபடி போட்டுட்டாங்க. எல்லாம் இவருக்கு சாதகமாகவே கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏராளமாக பெருகி வரலாம், பிரச்சனைகள் ஏராளமாக பெருகி வரலாம். ஆனா நீங்க சத்தமில்லாம சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கிட்டு முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் நமக்காக அவர் தூதர்களை அனுப்புவார். சாத்தானுடைய தூதர்களுடைய சேனைகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருடைய தூதர்களுடைய சேனை பல மடங்கு உயர்ந்தது. அல்லேலூயா. ஆகவே நாம் சத்துருக்கும் சாத்தானுக்கும் அவனுடைய
அவருடைய சேனைகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வாயுத வர்க்கத்தை தனித்துக்குவோம், முழங்கால் போட்டு எதிர்த்து நிற்போம். இந்த பூமியில கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். பரலோகம் போய் சேர்வதற்கு ஆண்டவர் சகல வழிகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். சோதனை நமக்கு எல்லாருக்கும் சோதனை உண்டு. மாமிசத்திலே நமக்கு சோதனை உண்டு, உலகத்திலே நமக்கு சோதனை உண்டு. அந்த சோதனைகளையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலனை தருவார். அல்லேலூயா. நம் மாமிசத்திலே இந்த உலகத்திலே வாழுகிறதுனால மாமிச சோதனை, கண்களின் சோதனை, பணத்தின் சோதனை, மண் ஆசை, பெண் ஆசை, புகழ் ஆசை, இது எல்லாம் நமக்குள்ளே வரும். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தனித்தவர்களாக நாம் முழங்கால் படியில் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தான் நம்ம இதெல்லாம் ஜெயிக்க முடியும். நாம் இந்த பூமியில ஜெயித்தவர்களாக வாழ்ந்தால்தான் ஜெய கிறிஸ்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ ஒப்பு கொடுக்க முடியும்? நான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நான் சத்தம் இல்லாமல் முழங்கால் படியிட்டு நான் செவித்து சாத்தானையும் அவனுடைய சேனையையும் நான் எதிர்த்து நிற்க நான் பலனுள்ளவனாய் ஆறுவேன். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நான் தரித்துக் கொள்வேன். நான் ஜெயமுள்ளவர்களாக வாழுவேன். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்வேன். எத்தனை பேர் உங்களால இன்னைக்கு அர்ப்பணிக்க முடியும்? அப்படி அர்ப்பணிக்க முடியறவங்க முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கரங்களின் கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த சர்வாயுத வர்க்கங்களை நான் தரித்தவர்களாக சத்தமில்லாமல் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபித்து சகலத்தை நான் செய்து முடிப்பதற்கு எனக்கு திராணியை தர வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை தடவை நீ விழுந்து விழுந்து போய்கொண்டிருக்கிற? எத்தனை தடவை நீங்கள் பெண் மாற்றத்துக்களே போய்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை முறை பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியல, மாமிசத்தை ஜெயிக்க முடியாம இருக்கிறீங்க, உலகத்தை ஜெயிக்க முடியாம இருக்கிறீங்க, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை உங்களால் ஜெயிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை முறை பின்வாங்கி போறீங்க? எத்தனை முறை மனுஷருக்கு நீங்க பயப்படுறீங்க, அதிகாரிகளுக்கு பயப்படுறீங்க? சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிச்சுக்குவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கச்சை என்னும் சத்தியத்தை, உண்மையை, நம்பிக்கைத்தனத்தை நான் தரித்துக் கொண்டவராயிருப்பேன். நீதி என்னும் மார்க்கவசத்தை நான் தரித்துக் கொண்டிருப்பேன். நான் நீதிமான், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் நீதிமான். கிருபையினால் என்னை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நான் நீதியோட வாழுவேன் இந்த பூமியிலே. எத்தனை பேர் நான் விசுவாசமாய் இருப்பேன் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் விசுவாசமாய் இருப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் விசுவாசத்தை, என் பேடகத்தை நான் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பேன். அதுதான் என் முழு சரீரத்தையும் பாதுகாக்கக்கூடியது. பயம், சோர்வு, குழப்பம், சந்தேகம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் தேவனை நம்பியிருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிலே நிற்கும். சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். அவரே என் நம்பிக்கை, அவரே என் கோட்டை, அவரே என் துருகம். யார் என்ன கேவலமா பேசினாலும், நீ ரட்சிக்கப்படல, நீ நீதிமான் இல்லை, நீ அயோக்கிய, நீ அப்படி இப்படி நீ பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை நீதிப்படுத்துகிறவர் என் கர்த்தர், என்னை தகுதிப்படுத்துகிறவர் என் கர்த்தர். நான் அவர் நம்பியிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன். என்னால சொல்ல முடியுமா? ரெண்டு கரத்தை வைத்து சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் விசுவாசத்துல இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து அநேகர் நம்முடைய சபையில் இருக்கிறவங்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாலே கேவலமாய் பேசுகிறார்கள். பயப்படாதீர்கள். உன்னை தகுதிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. உன்னை நீதிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. ரட்சணியம் என்னும் கேடகம் தலை சீரமாக அணிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன். கையை வைத்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள் எல்லாம்
இயேசுவை நம்பி பாவ மன்னிப்பு அடைஞ்ச ரட்சிக்கப்பட்டவன் தலை சீரா உனக்குள்ளே இருக்க வேண்டும். வேத வசனம் உன்னுடைய வாயில் வார்த்தையிலே இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை அறிக்கை. எல்லாத்துக்கும் வேத வசனம் இருக்குது, அதை சொல்லி செய்யணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. உன்னாலையும் ஜெயிக்க முடியும் பிரதர். பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியும். நீ ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவர்களாக வாழ முடியும். ஜனங்க சொல்லுவாங்க, ஒருவேளை சாத்தான் சொல்லுவாங்க, உன்னை சோர்வடையும்படியா சொல்லுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காகத்தானே நான் ரத்தம் சிந்தேன், உனக்காகத்தானே நான் சிலுவையிலே மரித்தேன், உனக்காகத்தானே நான் முள்முடி சூட்டப்பட்டேன், உனக்காகத்தானே சாட்டைகளால் நான் அடிக்கப்பட்டேன். உன்னை நான் விட்டுட்டு எப்படி இருப்பேன் மகளே? உன்னை விட்டுட்டு நான் எப்படி பரலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகாம இருப்பேன் மகளே? நீ மனம் திரும்ப வேணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு ஆயுசு நாட்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பேன். நீ மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எனக்கு வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே நீ எனக்கு வேணும், மகளே நீ எனக்கு வேணும். உனக்காகத்தானே இந்த பூமிக்கு நான் வந்தேன். நீ இல்லாம நான் மட்டும் பரலோகத்தில் எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் சொல்ற, ನೀ ನನಗೆ ಬೇಕು, ನೀ ನನಗೆ ಬೇಕು.
ನೀನು ಮನತಿರುಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಜೀವವನ್ನು ನಿನಗೆ ಆಯುಷ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿಮಗೆಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವಕಾಶ ಕೊಡುವಾಗ ಮನತಿರುಗಿರಿ ಮಗಳೇ, ಮನತಿರುಗಿ ಮಗಳೇ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. உலக ஜனங்க உன்னை வேதனைப்படுத்தலாம், உன் குடும்ப ஜனங்களை உன்னை வேதனைப்படுத்தலாம். அதை பார்க்காத, சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு நீ ஜெபம் பண்ணி நீ ஆண்டவருக்குள்ள நீ நிலைச்சிருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். நம்மை தகுதிப்படுத்துகிறது எந்த மனுஷன் இல்லை, நம்ம குடும்பத்தார்கள் அல்ல. உன்னை தகுதிப்படுத்துகிறவர் நான் தான் கர்த்தர் சொல்றார். It don't more feel I with you. நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில எங்களுக்காக நீர் அனுப்பி எங்களை தேடி வந்து நீர் ரட்சித்தீரப்பா. நாங்கள் உங்களோட கூட இருக்கணும் என்பதற்காக இந்த பொல்லாத உலகத்தில் எங்களுக்கு அநேக போராட்டங்கள், பிரச்சனை, சோதனை, உபத்திரவங்கள் வருகிறது. சாத்தான் கொண்டு வருகிறான். எங்களை சந்தோஷமா இந்த பூமியில வாழாதபடிக்கு, பரலோகத்திற்கு வராவிடாதபடிக்கு அவன் எங்களோடு கூட ஆவியில போராடணும். பரிசுத்த பவுல் மூலியமாக நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய செவ்வாய்தா வர்க்கங்களை நாங்கள் தரித்துக் கொண்டவர்களா, நாங்கள் இடைவிடாமல் செபிக்க வேண்டும். அதை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வராதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நான் உங்களை தேட கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லா பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.